ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா மல்லி துவையை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 2 கட்டி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டையும் உரித்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பட்டை மிளகா போட்டுக்கலாம். பட்டை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பட்டை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. புதினா தழை நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி வச்சுக்கங்க. 2 அலசு 3 அலசு நல்லா அலசிங்க, மண் இல்லாத. இப்போ புதினா தழையை போட்டுக்கலாம். புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த துவையை இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பசி எடுக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ மல்லித்தழையில் போட்டு வதக்கிக்கலாம். மல்லித்தழையும் நல்லா அலசி எடுத்துக்குங்க. எல்லாம் ரெடியாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துலேயே துவையை ரெடி ஆகிடும். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. புளி போட்டுக்குங்க. புளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ மிக்சியில் கொஞ்சம் ஆற விட்டு போடுங்க. நான் கொஞ்சம் சூடாக போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆற விட்டு போட்டுக்கலாம். வானலில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க துவையலை போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க. இப்போ நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் மேலே வரும். அந்த அளவுக்கு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கும். ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம், இருந்தாலும் நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.